இந்த பாதையோடி மேலே போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கு ரைடு. வண்டி நின்றுச்சு. இதுக்கு மேலே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் எங்களால். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இடுக்கியில 2வது நாளா ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். இடுக்கில உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இடுக்கில வந்து ஒரு மலை உண்டு, அந்த மலைக்கு போற வழி ஃபுல்லாவே ஆஃப் ரோடா இருக்கும், வேற லெவலா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நாங்க வந்து 2வது நாள் அந்த மலை ஏறலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டா மதியம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து மலை ஏறப்போ சரியான ஆஃப் ரோடு, வேற லெவல் என்ஜாய்மெண்ட், நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் ஆஃப் ரோட் பண்ணேன். அதுதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நான் இடுக்கி போன ஃபர்ஸ்ட் டேயோட வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம பாத்துங்க. ஓகே, இன்னும் பார்ட் 3 பார்ட் 4 2 வீடியோ வரும். இந்த வீடியோ மிஸ் பண்ண பாருங்க, வேற லெவல்ல இருக்கு இந்த இடம். ஸோ இப்போ இந்த பாதையோடி மேலே போகிறோம். அதை ஃபர்ஸ்ட் கியரில் தான் போட்டு போகணுமா. இந்த பாதை எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க. 5 பைக்கில் போக போகிறோம். பிடிச்சிக்க விட்டுறாத, கேமரா விட்டுறாத, நீ விழுந்தாலும் பரவாயில்ல. நாம அதில் போகிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கு ரைடு. சரியான ஆஃப் ரோடு, அதுவும் தலை குத்துற மேலே போக வேண்டியதாக இருக்கு. My God. செம ஃபன்னா இருக்கு ரைடு. ஒழுங்காடு வீடியோ. இப்போ அடுத்த இடம் இங்கேருந்து இந்த மலைக்கு ஏறணுமா. அதுவும் இந்த பைக்கில் எப்படி ஏற போகிறோன்னு தெரில. கீழே தான் கன்ஃபார்ம் விழ போகிறோன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். MT-15 வந்துட்டு இன்னும் 2 R15 வரணும். வந்துருமா R15? வந்துடும் நம்புகிறேன், பார்ப்போம். இங்கே பாரு, அடுத்து என்ன, இங்கே பாரு, இங்கே ஏறணும், இந்த மேட்டில் ஏறணுமா. அடுத்து R15 வந்துட்டு, ஒரு R15 வந்துட்டு, இன்னொரு R15 வந்துட்டு. ஸோ மேலே ஏறி போகிறோம் பாருங்க, எப்படி போகிறோம் பாருங்க. இப்போ நாங்கள் மேலே ஏறி போகும்போது ஃப்ரெண்டு தூக்குறேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதை பிடிச்சிக்க. பரவாயில்ல, மேலே ஏறி போயிட்டோம். செம்ம ஃபன்னா இருக்கு ரைடு, வேற லெவலில் இருக்கு. நைஸ் நைஸ். மை காட். சூப்பர் சூப்பர். பெரிய பள்ளம் பார்த்து. மை காட், தலை குத்துற மேலே இருக்கு. நாங்கள் வரும்போது எப்படி வரப்போறோம் தெரியல, அதான் இப்போ மேட்ரு. வண்டி நின்றுச்சு. இதுக்கு மேலே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் எங்களால். என்ன பண்ண போகிறோமோ தெரியல. பாருங்க எப்படி இருக்குண்டு. மை காட். இதுக்கு மேல போக முடியல. எங்க இதுக்கு மேல எப்படி போக முடியும்? பின்ன வேண்டாம், வேண்டாம், போகாத. நாங்களே திருப்பதான் போறோம். இதுலயும் பைக்ல போறானு, அங்கிட்டு வீடு இருக்கு தெரியுமா, ஆனா நம்ம போக முடியாது. வேண்டாம், அதுக்கெல்லாம் ஆஃப் ரோடு பைக் தான் செட் ஆகும். சரி, பைக் எல்லாம் இதுல சர்ச் வச்சுட்டு போவோம். திருப்பி கீழே விட்டுரும். மேலே ஏறி என்ன பாடுபடுறாங்கன்ட்டு. R15 V3
ஓனர் பார்த்தோம்னா மூக்கால் அழுவான். பார்த்து பார்த்து நம்ம வண்டி அழகாக மாட்டிட்டுனுக்கு ஃப்ரண்டில். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து பைக்கை கொண்டு போக முடியல. இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 டிகிரி அசால்ட்டாக இருக்கும். அந்த ஆங்கிளில் இருக்குது. இந்த ஆங்கிளில் நம்ம வண்டி போய்கிடாது. இதுக்கெல்லாம் வந்து ஆஃப் ரோடு வண்டி தான் போய்கிடும். அதனால் நாங்கள் வந்து பைக்கை கீழே இறக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த மலைக்கு மேலே நாங்கள் வந்து ஏற தொடங்கணும். ரொம்ப ஃபன்னாக இருந்து செம்மையாக இருந்து கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஏன்னா வந்து ரொம்ப ஹைட்டில் ஏறணுமா, அதனால. எங்கே போயிட்டு இருக்கோம்னா குருசி மலைக்கு மேலே போயிட்டு இருக்கோம். சரி, சரியான ஹைட்டு. அதுக்கப்புறம் ஓரளவு மேலே ஏறி போயிட்டோம். இந்த மலைக்கு மேலே ஏறினா இந்த வியூ ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா மலைகளும் தெரியும், இடுக்கியில் உள்ள எல்லா மலையும் தெரியும் சொன்னாங்க. அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ ஹைட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கு. போகும்போது சரியான தாகம், தண்ணியே கிடைக்கல எங்களுக்கு. ரொம்ப தாகத்தில் இருந்து மேலே வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. தாகத்தோடி தாகமாக மேலே போய் பார்த்தா அந்த வியூவே வேற லெவலுங்க. பாருங்க எப்படி இருக்குண்டு. அப்படியே வந்து சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. ஃபுல்லாவே பச்சை, அப்படியே வந்து சில்லுன்னு குளிர். அப்படியே வந்து ஈவினிங் டைம் நாங்கள் வந்து போனோம். செம்மையா இருந்துச்சு. குடிக்க தண்ணி மட்டும் வந்தால் வேற லெவலில் வந்து இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். மேலே ஒரு சிலுவை சிலை இருந்து அந்த சிலுவை சிலையோட நிழல் உங்களுக்கு தெரியும், இதில் பார்த்தாலே தெரியும். சுற்றி வந்து அப்படியே வந்து ஃபுல்லாகவே மழை தாங்க. இந்த சைடு ரொம்ப மழை இல்லை, ஆப்போசிட் சைடு தான் ஃபர்ஸ்ட் காமிச்சோம்ல, அதுதான் மழை. செம்மையா இருந்துச்சு பார்க்க. இந்த வியூஸை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே வந்து கீழே போயிட்டோம். கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சுட்டு கீழே போக முன்னாடி அதுக்கப்புறம் வெளியே போய் சாப்பிட்டுட்டு நேராக போய் தூங்கிக்கு தான் போனோம். வீட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்கிட்டோம். இங்கே வந்து கேரளா டிஸ்ட்ரிக்ட்னால இங்கே வந்து 8 மணிக்கு மேலே வந்து லாக்டவுன் போட்டுட்டாங்க. அதனால் 8 மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாது, எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிரும். அதனால் குயிக்காகவே நாங்கள் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இடுக்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கீழே இறக்கத்தில் போகும்போது ஃபஸ்ட்டு கியர் போட்டு கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விட்டா அப்படியே வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஈஸியாக இருக்கும், நமக்கு கண்ட்ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படியே பிரேக் அடித்து போயிட்டே இருக்கலாம். இந்த இறக்கத்தில் அப்படி தான் பண்ணோம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும், ஹேண்டில் பண்ணிக்க நல்லாயிருக்கும். கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விட்டால் அப்படியே பொறுமையாக போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ அப்படி அழகாக பொறுமையாக போதும். வண்டி விட்டுடு. ஈஸி மெத்தட் ஃபார் ஆஃப் ரோடிங். பார்த்தீங்களா எவ்வளோ செங்குத்தாக இருக்குது. ஈஸியாக இறங்கும். அவ்வளோதான். நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் தேவையில்லை.